ஆயுஷ் அப்படின்னு அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் 96,000 ஆசிரியர்களுடைய ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது இந்த வழக்கால். இந்த வழக்கு 96,000 ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டை பெண்டிங்கில் வச்சிருக்கிறது என்பதை விட 96,000 ஆசிரியர்களில் பல்வேறு ஆசிரியர்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தரும் வழக்காக தான் இது இருக்குது. ஏன்னா ஸ்டேட் லெவல் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணால் நிறைய ஆசிரியர்கள் செட் எக்ஸாமும் குவாலிஃபை ஆவாங்க. வெறுமனமே ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இதில் ஒரு கட் ஆஃப் கொடுத்துட்டு அதில் குவாலிஃபை ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும். ஹவ் மெனி பீப்புள் அக்ரி திஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே எஸ்சி விமன், எஸ்சி பர்சன் வித் டிசபிலிட்டி, எஸ்சி 20% தமிழ் மீடியம் ரிசர்வேஷன், எம்பிசிலையும் அதே மாதிரி தமிழுடைய ரிசர்வேஷன், பர்சன் வித் டிசபிலிட்டி, இது போல் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயுமே வந்து ஸ்டேட் ரிசர்வேஷன் பாலிசியை பயன்படுத்தினா அதிகப்படியான ரிசல்ட் வருமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மெத்தடாலஜி ஃபார் ப்ரிப்பேரிங் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியரான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து வருது? யூஜிசி கிராண்ட் கமிஷன் வெளியிட்ட அப்டேட்டட் கைட்லைன்ஸ் 2023 இது இருக்குது. இது அப்டேட்டட் கைட்லைன்ஸ் 2023 போய் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9 கிளியராக கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் appropriates the different category, apportion the different category as per the reservation policy of the concerned state. The resulting break up the category wise candidate to be qualified category wise slot presented below. ஸோ அப்போ கேட்டகரி வைஸ் என்ன பண்ணலான்னா ரிசல்ட் வந்து பிரேக்கப் பண்ணி கேட்டகரி வைஸ் கேண்டிடேட்டுக்கு ரிசல்ட் கொடுக்கலான்றாங்க. கிளியராக பாருங்கள், ஜென்ரலுக்கு ஒரு கட் ஆஃபும், எஸ்சி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸட்ரா பாயிண்ட் போட்டு சிமிலர்லி ஃபார் த அதர் ரிசர்வ்டு கேட்டகரி ஆஸ் பர் த ஸ்டேட் ரிசர்வேஷன் பாலிசின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்டேட் ரிசர்வேஷன் பாலிசின்னும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு இருக்குது, மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடு இருக்குது, பெண்களுக்கான இடஒதுக்கீடுலாம் இருக்கும் பொழுது அப்போ இந்த வழக்கானது உரிமைகளை பெற்றுத்தரும் வழக்காக தான் இருக்குது. The format of the facilitate of the task of moderate committee என்ன கொடுத்து மாடரேஷன் கமிட்டி the following basic information data has been presented set nodal agency. அப்போ இங்கே செட் நோடல் ஏஜென்சி யார்? மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி இருந்தது, தற்போது டிஆர்பி. அப்போ டிஆர்பி என்ன பண்ணோன்னா இந்த நோடல் ஏஜென்சி addition to the other tables, graphs, charts, etc. the relevant analysis before the moderation committee of the framing of the result. ஸோ ரிசல்ட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடிஷனல் டேபிள்ஸ் கிராஃப்ஸ் போட சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக கன்சர்ன் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட். அப்போது முதல்ல ஒரு கேள்வி இருந்தது, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் போய் எப்படி 20% பிஎஸ்டிஎம்க்கு ரிசர்வேஷன் கொடுக்க முடியும் பொழுது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது டெட் எக்ஸாமினேஷன். ஆனால் இந்த செட் எக்ஸாமுக்கு டெட் எக்ஸாம் பொறுத்தவரையும் என்சிடி நாம்ஸ் தான், ஆனால் இங்கே செட் எக்ஸாமுக்கு யூஜிசி நாம்ஸ். அப்போ யூஜிசி கிளியரான ஒரு அப்டேட்டட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு காலம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி இப்படின்னு எடுத்துகிட்டு வரும் பொழுது அப்போது ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எத்தனை ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரல. விசாரணை டேட் அப்டேட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த சேனல் அப்டேட் பண்ணுறேன், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது கர்நாடகா செட் எக்ஸாமினேஷன், கர்நாடகா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி 2024 போன வருஷம் கர்நாடகா ஸ்டேட்டில் அந்த செட் எக்ஸாம் ரிசல்ட்டில் பார்த்தேன். ஜாகிரஃபியில் பாருங்கள், கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்க, கேட்டகரியில் எஸ்சி, எஸ்டி அண்ட் கேட்டகரி 1, 2A, 2B, 3A, 3B இது எல்லாமே பர்சன் வித் டிசபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்லாட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போது ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியான ஒரு ரிசர்வேஷன் பாலிசி வச்சு 122 மார்க்கை வந்து கட் ஆஃப் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 120 மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஜென்ரலில். கேட்டகரி 2A 108. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ வெறுமனமே எஸ்சி, எஸ்டி, எம்பிசி அப்படின்னு கொடுக்காம பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் இங்கே செட் எக்ஸாமினேஷனோட ரேஷியோ கொடுக்கும்போது குவாலிஃபை அந்த பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாகும் இதில். ஸோ இங்கே பாருங்கள், 120 மார்க் பர்சன் வித் டிசபிலிட்டி எடுத்தாவே போதும் அப்படின்ற வகையில் எடுத்துகிட்டு வராங்க ஜென்ரலில். அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டருக்கும் கட் ஆஃப் வந்து ஸ்லாட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே போல் மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா விமனுக்கான ஒரு ரிசர்வேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் போய் பார்க்கும்போது அன்ரிசர்வ்டு. ஸோ ஜிடிலையும் விமன் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, ஓபிசி விமன் ரிசர்வேஷன், எஸ்சி விமன், எஸ்டி அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செஷன். அப்போ இது எக்கனாமிக்லி வீக்கர் செஷன் இந்த இவிஎஸ் என்பது நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஆனால் வேறு ஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது இவிஎஸ்க்கு ஒரு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் இருக்கிற பீப்புளுக்கு ரிசல்ட் வித் கட் ஆஃபோடு கொடுக்குறாங்க.
அங்கேயும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கும் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது மத்திய பிரதேஷில் ஸ்டேட் ரிசர்வேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க, கர்நாடகாவிலும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தமிழகத்திலும் ஃபாலோ பண்ண வேண்டியது கட்டாயம் தான் அப்படின்றது இந்த இடத்துல என்ன அப்டேட்டட் கைட்லைன்ஸில் கிளியராக தெரியுது. இங்கே கட்டாயம் என்பதை விட இது ஒரு உரிமைன்னு கூட சொல்லலாம். செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெயிட் பண்ணுற 96,000 ஆசிரியர்களில் இங்கே பிஎஸ்டிஎம், அதே போல் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீடு, இதன் அடிப்படையில் மார்க்கு கட் ஆஃப் வச்சு கொடுத்தா நீங்கள் குவாலிஃபை ஆவீங்களா, ஆக மாட்டீங்களா? இல்லை நார்மலாக பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு இப்படி கட் ஆஃப் கொடுக்கும்போது நீங்கள் குவாலிஃபை ஆவீங்களா, ஆக மாட்டீங்க. அப்போ இந்த வழக்கு ரிசர்வேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உரிமைகளை பெற்று தருவதற்காக இருக்கா, இல்லை ரிசல்ட்டை பாதிக்கிற மாதிரி இந்த வழக்கு இருக்கா? ஸோ இந்த கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது உரிமை மீட்பா இல்லை உரிமை பறிப்பா என்பதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பார்ட் 3ல வேறு எந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஸ்டேட் ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம். இது உண்மையில் செட் எக்ஸாமினேஷன் நோடல் ஏஜென்சி டிஆர்பி ஆனது இந்த ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் கன்சர்ன் ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணுறது தான் நிறைய பாஸ் பர்சன்டேஜை கொடுக்கும் என்பது இந்த தேடல்லேருந்து தெளிவாக தெரியுது. உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை தொடர்ந்து தகவலை நம்ம பார்க்கலாம். அடுத்த வழக்கு விசாரணை வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். சீக்கிரத்தில் முடிவு எட்டணும். மீண்டும் இது போன்ற ஒரு தகவல் சந்திக்கிறது. ஆயுஷவன் தீர விசாரிப்பதுமே.